ஐயப்பன் உண்மையாலுமே உயிர் வாழ்ந்ததற்கான 4 ஆதாரங்கள். முதல்ல ஐயப்பன் பயன்படுத்திய வாள். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பயன்படுத்திய வாளை ஒரு பாட்டி அம்மாவோட வீட்டில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஆமாம், அந்த பாட்டி அம்மாவோட வீட்டில் தான் ஐயப்பன் தங்கி இருந்திருக்காரு மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை கழுவி இருக்காரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த குளம் ஒரு மாதிரி ரத்த குளமாக தான் இருக்கும். காரணம் அந்த வாளில் இருந்த ரத்தத்தை பின்னாடிக்கிற அந்த குளத்தில் தான் கழுவி இருக்காரு. ரெண்டாவது ஐயப்பனோட ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ ஐயப்பனோட உண்மையான ஃபோட்டோ. ஆமாம், அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதுக்காக ஐயப்பனை உட்கார வச்சு அதன் மூலியமாக வரையப்பட்ட ஒரு ஓவியமாக தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயப்பனோட ஒரிஜினல் ஃபோட்டோ சொல்லிட்டு பல கோயில்களையும் பல புராண இடங்களையுமே வச்சிருக்காங்க. மூணாவது பந்தளம் அரண்மனை. இந்த அரண்மனை தான் ஐயப்பன் படித்த ஓலைச்சுவடிகளும் ஐயப்பன் பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே பாதுகாத்துட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல ஐயப்பன் குளிச்சாராமா. அந்த குளம் எந்த வெயில் காலத்திலையுமே குளிராகவே இருக்குமாமா, ஜில்லுனே இருக்குமா. நாலாவது பந்தள வம்சம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வம்சமாக சொல்ல போகிறாங்க. இவங்க தான் ஐயப்பனை தூக்கி தத்தி எடுத்து வளர்த்தாங்களாமா. ஸோ அவங்களோட வம்சம் இன்ன வரைக்குமே அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க. அப்போ இருந்த பந்தள மகாராஜா தான் ஐயப்பனை எடுத்து வளர்க்குறாரு. ஸோ அந்த வம்சம் இன்ன வரைக்குமே அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க, ஐயப்பன் கோயிலை. சபரிமலை ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா மறக்காம இந்த 2 படியை தொட்டு பார்த்துருங்க. ஏன்னா 18 படியில் இந்த 2 படி தான் ரொம்ப சக்தி வாய்ந்த படியாக இருக்குது. உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல 3வது படி 1988 ரொம்ப வயசான ஒரு தாத்தா அந்த கோயிலுக்கு போகிறாரு. அவர் கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி அந்த 18 படியில் ஏறும்பொழுது அவர் கையில் ஒரு குச்சை வச்சு தான் ஏறி போகிறாரு. அவரால் ஏற முடியாததுக்காக அவர் அந்த 3வது படி ஏறும்பொழுது அந்த குச்சை அப்படி தடுக்கி கீழே விழுந்துடுது. அவர் வலிக்கு விழும்போது சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு தான் கீழே விழுறாரு. ஆனால் அந்த குச்சி மட்டும்தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட கீழே விழாமல் அப்படியே காற்றுல மிதந்து நிறுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த 3வது படியை நம்பிக்கையின் படியாக எல்லாருமே வணங்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 9வது படி 2014 ஏகப்பட்ட கூட்டங்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் அந்த மலைக்கு போகும்போது அந்த படியில் ஏறி போகிறாரு. 9வது படியில் அவர் கால் வைக்கும் போது எர்த்தடிச்ச மாதிரி அவருக்கு காலில் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அவர் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த படியில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை தெரிஞ்சிருக்கு. அது அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதுக்குள்ள கருப்பு சாமியோட முகம் தெரிஞ்சிருக்கு. அங்கே இருக்க சில பூசரிகள் ஐயப்பன் படியில் வலிக்கு விழும்போது அந்த 9வது படியிலிருந்து ஒரு கை வந்து எல்லாத்தையுமே நிறுத்தினுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த 9வது படி ரொம்ப சக்தி வாய்ந்த படியாக சொல்லப்படுது. ஐயப்பன் கோவிலில் கண்முன்னே நடந்த 3 அதிசயங்கள். முதல் வீடியோ 18 படியிலையும் 18 கற்பூரங்களும் வச்சுருக்காங்க. அதை லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு படியில் பற்ற வைக்கிறாங்க. அந்த படியில் பற்ற வச்ச கற்பூரம் மூலமாக எல்லா கற்பூரமுமே தானாக ஆட்டோமேட்டிக்காக பற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு கற்பூரம் பற்றாமல் போனாலும் மீதி இருக்கிற எந்த கற்பூரமே பற்றாது. ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம்னா எல்லா கற்பூரமே கரெக்டாக பற்றிருக்கு. இது சாதாரணமாக யார் பற்ற வச்சாலும் நடக்காதாமா. அந்த ஐயப்பன் மேலே நம்பிக்கை வச்சு பற்ற வச்சாதான் இது நடக்குமா. ரெண்டாவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பூஜை தேங்காய் உடைச்சிருக்காரு. அதில் 3 கண்ணு இருக்குது. அதாவது உள்ள 3 தேங்காய் இருந்திருக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா அதே பூஜையில் கலந்துக்கிட்ட இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி ஒரே தேங்காயில் 3 கண்ணு 3 தேங்காய் இருந்திருக்கு. இவங்க 2 பேருமே வேறு 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 இடத்துல தான் தேங்காய் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரே பூஜையில் இப்படி 2 பேத்துக்குமே நடந்தது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. 3வது ஐயப்பன் கோயிலில் பயன்படுத்தப்படுற அந்த சுடு எண்ணெய். இந்த எண்ணெய் அந்த சட்டியில் அப்படி கொதிச்சுட்டு இருக்கும். ஆனால் அந்த மாலை போட்டவங்க எல்லாருமே அந்த எண்ணெயை தன்னோட கையால் எடுக்கிறாங்க, தன்னோட உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகுறதில்ல. காரணம் அவங்க மாலை போட்டிருந்ததுனால. ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு உண்மையான பக்தியோட அந்த எண்ணெயில் கை விட்டாலும் சரி, அந்த எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றினாலும் சரி, யாருக்குமே எதுவுமே ஆகாதான். குருசாமிகள் சொன்னபடி மாலை போடாமல் கூட இந்த எண்ணெயில் கையை வைக்கலாம், எதுவுமே ஆகாதான். ஆனால் ஐயப்பன் மேலே உண்மையான பக்தி வச்சுக்கிறவங்களுக்கு மட்டுமே இது நடக்குமா. சபரிமலை கொடிமரத்தோட மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஐயப்பன் கோயிலில் முத கொடிமரமே கிடையாது. 1960களில் புதுசாக ஒரு கொடிமரத்தை வைக்கிறாங்க. அந்த கொடிமரத்தோட அடிப்பாக்கம் ரொம்பவே சேதமாயிருது. அதுக்காக அந்த கொடிமரத்தை மாற்றலாம்னு சொல்லி தெய்வ பிரசங்கம் போட்டு பாருங்க. உத்தரவு வந்தவொடனே கொடிமரத்தை தேடி போறாங்க. கிட்டத்தட்ட 1000 மரங்களை தேடி அதுலேருந்து ஒரு மரத்தை செலக்ட் பண்ணுறாங்க. கேரளாவில் கோனி அப்படிங்கிற இடத்துல கல்லேரி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மரத்தோட வயசு கிட்டத்தட்ட 63 இருக்கும். அந்த மரம் ஒரு ஆண் மரமாக இருக்குது. அதாவது ஆண் மரம்னா சரிசமம், அதாவது எந்த சைடுமே வளைவு நெளிவு இல்லாமல் ஒரு சரிசமமாக இருக்கிற மரத்தை ஆண் மரம் சொல்லுவாங்க. அந்த மரத்தை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா தரையில் படவே கூடாது. அந்த மரம் அங்கேருந்து வெட்டி அப்படியே அந்த கோயிலுக்கு எடுத்து வரணும். அப்படியேப்பட்ட ஒரு முறையில் கீழே தரையில் படாமல் அந்த மரத்தை வெட்டி எடுத்து வராங்க. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் குடியிருந்த தேவதைகள் அப்புறம் அந்த மரத்தை காப்பாற்றின அங்கிருந்த கருப்பசாமி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கி அந்த மரத்தை வெட்டி கோயிலுக்கு எடுத்து வராங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த மரத்தை செதுக்கிறதுல டைம் போகுது. அதாவது ஒரு அழகான ஒரு கொடிமரம் மாதிரி அந்த மரத்தை 1 வருஷமா செதுக்கிறாங்க. செதுக்கி முடிச்ச பிறகு 35 ஆயுர்வேத மூலிகைகள் பயன்படுத்தி வெட்டி ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க. அந்த ஆயில்ல இந்த கொடிமரத்தை கிட்டத்தட்ட 6 மாசமா ஊற வைக்கிறாங்க. 6 மாசம் ஊறின பிறகு ஐயப்பன் கோயில் இருக்கிற அந்த பழைய கொடிமரத்தை வெட்டி எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அப்படி வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் மரமாவே கிடையாது. அது ஒரு கான்கிரீட்டால உருவாக்கப்பட்ட ஒரு செவுறு மாதிரி இருந்திருக்கு. இந்த கொடிமரத்தை எடுத்துறாங்க. இப்போ புது மரத்தை கொண்டு வராங்க. 2000 பக்தர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 21 நாள் விரதம் இருந்து அந்த மரத்தை தூக்கலான்னு வராங்க. 2000 பக்தர்கள் சேர்ந்து அந்த கொடிமரத்தை கீழே இருந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு உண்டான செலவு மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஆச்சு. இப்படிதான் சபரிமலையோட அந்த கொடிமரத்தை உருவாக்குறாங்க. சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் ஒரு நாள் மட்டும் கீழே இறங்கி வருவார். அது எந்த நாள்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பெரிய புராணங்களில் ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு நாள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நாள் வருஷம் ஐயப்பன் சபரிமலை விட்டு கீழே இறங்கி வருவாராம்.
உங்களில் பல பேத்துக்கு மகர ஜோதியை பற்றி தெரியும். ஆனால் அந்த நாளில் மகர புஷ்பம் அப்படின்னு ஒரு கோகனட் பூ வெளியில் வருமாமா, அதாவது பூத்து வெளில வருமாமா. ஸோ அந்த பூவை பறிக்கிறதுக்காக தான் ஐயப்பன் கீழே இறங்கி வராமா. இந்த பூ சபரிமலை காட்டுக்குள்ளே இருக்குதாம்மா. இந்த பூவை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாதாம்மா, ஒருத்தர் கூட தொட்டது கூட கிடையாதாம்மா. இதுக்கு 2 ஆதாரங்களும் இருக்குது. மகர ஜோதி அன்னைக்கு மட்டும் அந்த 18 படியில் ஒரு விதமான ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது ஒரு நல்ல வாசனை வீசுமாமா. அதுக்கு காரணம் ஐயப்பன் அந்த சபரிமலை விட்டு கீழே இறங்கும்போது அந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி வருவது. 2வது ஆதாரம், மகர ஜோதி அன்னைக்கு மட்டும் சபரிமலை காட்டுக்குள்ளே குதிரையோட சத்தமோ குதிரையோட கால் தடம் சத்தமோ அதிகமாக கேட்குமா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஸோ இது 2மே நடக்கக்கூடிய அந்த மகர ஜோதி நாளில் தான் ஐயப்பன் கீழே இறங்கி வருவாராமா. ரொம்பவே ஆபத்தான 3 ஐயப்பன் கோயில்கள். இந்த 3 கோவிலுமே ரொம்ப ரொம்ப மர்மமான கோவில். முதல்ல பார்த்தீங்கன்னா புதன் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வயசான பாட்டியோட வீடு இருந்திருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட வாளை பாதுகாத்துட்டு வராங்க. அதாவது ஐயப்பன் பிறந்தப்பா அவர் அந்த மகிழ்ச்சி அழிச்சார் பார்த்தீங்களா, அப்போ பயன்படுத்திய வாள் இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் முழுக்க முழுக்க ஒரு ரத்த குளமாக இருக்கும். காரணம் அந்த மகிழ்ச்சி அந்த வாளில் வெட்டின பிறகு அந்த வாளில் இருக்கிற ரத்தத்தை இங்கே இருக்கிற குளத்தில் தான் ஐயப்பன் கழுவியிருக்காரு. கழுவிட்டு அந்த வாழை எடுத்து வந்து இந்த பாட்டியோட வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஜீவசமாதி. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலே தான் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஐயப்பன் மனித அவதாரம் எடுத்து கடைசியாக தன்னோட உடலை இங்கே தான் ஜீவசமாதி பண்ணிட்டு அவரோட ஆத்மா, அதாவது அந்த ஜோதி வடிவம் அங்கே சபரிமலைக்கு போயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் ஜீவசமாதியை இங்கே இருக்கிற மணிமண்டபத்தில் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ஜீவசமாதி எப்பவுமே திறக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு வெறும் 6 நாள் மட்டும் தான் திறப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மீசையோட காட்சி தருவார். இந்த மாதிரி ஒரு மீசையோட இருக்கிற ஐயப்பனை எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஜீவசமாதியை தவிர. 3வது பார்த்தீங்கன்னா முக்காலோட்டம் ஐயப்பன் கோவில். இந்த இடத்துல தான் ஐயப்பன் எல்லா வித்தைகளுமே சண்டை பயிற்சிகளுமே கற்ற இடமா இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஐயப்பன் கால்வட்டம் தான் இருப்பார், அதாவது கால் வயசு தான் இருப்பார். மீறி முக்கால்வாசி இங்கே இருக்கிற கோவிலில் தான் குடியிருப்பார், இங்கே தான் இருப்பார். அதனால தான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முக்காலோட்டம் ஐயப்பன் கோயில்னு பேரே வந்திருக்கு. ஐயப்பன் கோவிலில் நடந்த 2 அமானுஷ்ய சம்பவங்கள். நீங்கள் ஐயப்பனை நம்பினா சரணம் ஐயப்பன் கமெண்ட் பண்ணிடுங்க. 1998 ஒரு விஞ்ஞானி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு. போய் அங்கே இருக்கிற கடவுள் உண்மை கிடையாது, இதெல்லாம் நம்மளோட கற்பனை அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. போன அவருக்கு நிழல் தெரியவே இல்லை. இந்த கோயிலுக்குள்ள சின்ன சின்ன விளக்கெலாம் ஏற்றி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போன அவருக்கு நிழல் தெரியவே இல்லை. அங்கே போன பூசாரி, அங்கே இருக்க அர்ச்சகர் எல்லாத்தையுமே நிழல் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு மட்டும் நிழல் தெரியவே இல்லை. அவர் அங்கேருந்து பயந்து ஓடி வெளியே வந்துட்டார். அவர் வெளியில் வந்த 3வது நாளே ஒரு கார் விபத்தில் இறந்து போயிட்டாராமா. இந்த கதை ஒரு மித்தா இருந்தாலும் பல மக்கள் இதை உண்மைன்னு நம்புறாங்க. 2வது சம்பவம், ஒருத்தர் வெளிநாட்டில இருந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வர்றாரு. அவர் வரும்போதே படியெல்லாம் ஏறும்பொழுது உள்ள கோயிலுக்குள்ளே போகும்பொழுது கூட இங்கே இருக்கிறது கற்பனையான ஒரு தெய்வம் தான், இங்கே இருக்கிற தெய்வமே கிடையாது, இதெல்லாம் உங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போன அவர் திரும்ப கருவி விட்டு வெளியில் வரும்பொழுது அவரோட கண்கள் எல்லாம் செவந்திருக்கு. அடுத்த 3 நாள்லேயே அவருக்கு கண் பார்வையும் போயிருக்கு. இதுவும் மிகப்பெரிய ஒரு மித்தா சொல்லப்பட்டாலும் இந்த கதை பலருக்கு தெரியும். இதே நம்பிக்கையோட அந்த கோயிலுக்குள்ளே யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும்னு அங்கே இருக்கவங்களா சொல்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த 3 உருவத்தை பார்த்தா ஓடிடுங்க. உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 உருவம் தான் அந்த ஐயப்பன் கோவிலை இரவலை பாதுகாக்குதாமா. முதல்ல அந்த ஐயப்பன் கோவில் கருவறைக்கு பின்னாடி ஒரு அடர்ந்த காடு இருக்குமாமா. அந்த காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் யாரோ கையில் விளக்கோட சுற்றுறாங்களாமா. அங்கே யாருன்னு போய் செக் பண்ணும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம். அந்த இடத்துலேருந்து சந்தன வாசனை ஹெவியாக வருமாமா. 2வது, இந்த கோவிலை எப்போல்லாம் சுத்தம் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் ஒரு புலி அந்த கோவிலை சுற்றிக்கிட்டே இருக்குமாமா. அந்த கோயில் முழுக்க சுத்தம் பண்ணுற வரைக்குமே. அப்போ அங்கே இருக்கிற மனுஷங்க அப்புறம் பூசாரிங்க யாரையுமே எதுவுமே பண்ணாதம்மா. அது பாட்டுக்கு கோயிலை சுற்றி பாதுகாத்துட்டு அங்கேருந்து போயிடுமாமா. அந்த புலியை பல பேர் ஐயப்பனோட உண்மையான வாகனம்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த கோயிலை மூடின பிறகு அந்த கோயிலுக்குள்ளே இருந்து மந்திர சத்தங்கள் ஹெவியாக கேட்குமாமா. அதுக்கு காரணம் மக்களெல்லாம் போன பிறகு தேவர்கள்லாம் கீழே இறங்கி வந்து ஐயப்பனை வணங்குவாங்களாமா. ஸோ அதனால தான் மூடி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே இருந்து மந்திர சத்தம் கேட்குதான்.